சென்னை புத்தக காட்சியை திறந்து வைத்து தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். எத்தகைய ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர்கள் நாங்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. தமிழறிஞர்களின் நூல்கள் மற்றும் நாட்டுடைய எழுத்தாளர்களுடைய பிறந்த நாள் கூட்டங்கள், குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு, திராவிட களஞ்சியம் உருவாக்கம், ஊடகவியலாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது, உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள், நூலகங்களுக்கு சிற்றுதழ்கள், இலக்கிய மாமணி விருதுகள், உயரிய விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம், திசைதோறும் திராவிடம், முத்தமிழர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்று ஏராளமான தமிழ் காப்பு திட்டங்களை இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. தமிழ்நாடு பாடநூல் கல்விக் கழகமும் ஏராளமான புத்தகங்களை வெளியிட்டு விற்பனை களத்தில் உயர்ந்து நிற்கின்றது. புத்தகம் வாசிக்கும் வழக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்காக சென்னை புத்தக காட்சியை போல தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் கடந்த ஆண்டு முதல் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகின்றன. அடுத்தடுத்ததாக தமிழ்நாடு அரசு எடுத்த மிக முக்கியமான முயற்சி என்பது பன்னாட்டு புத்தக கண்காட்சி. உலகளாவிய அறிவு பரிமாற்றத்தை நோக்கமாக கொண்டு நமது செழுமையான தமிழ் இலக்கிய படைப்புகளை உலகம் முழுக்க எடுத்துச் செல்லவும், சிறந்த பன்னாட்டு அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுடைய படைப்புகளை பற்ற தமிழில் அவற்றை வழங்கவும் நடத்தப்படுகின்ற இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு 38 நாடுகள் பங்கேற்க இருக்கின்றன. வருகின்ற 16, 17, 18 ஆகிய நாட்களில் நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் 6 கோடி ரூபாய் செலவு இது நடைபெற இருக்கின்றது. ஆங்கில எழுத்துலகத்தில் இருப்பதை போலவே 20 இலக்கிய முகவர்களை பயிற்சி கொடுத்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கின்றது. எழுத்தாளர்களுக்கும் வெளிநாட்டு பதிப்பு நிறுவனங்களுக்குமான பாலமாக இந்த இலக்கிய முகவர்கள் இருப்பார்கள். தமிழ் படைப்புகள் உலகின் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்லப்படும். இந்தியாவில் எந்த மொழிக்கும் இப்படி இலக்கிய முகவர்கள் இல்லை என்கிற அளவில் இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். அதேபோல் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எடுத்த இன்னொரு மிக முக்கியமான முன்னெடுப்பு என்பது இலக்கிய திருவிழாக்கள். சென்னை, பொருணை, சிறுவாணி, காவிரி, வைகை என இலக்கிய திருவிழாக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. இளைஞர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு முதல் இளைஞர் இலக்கிய திருவிழாவும் நடத்தப்பட இருக்கின்றது. இலக்கியம் என்பது இயக்கமாக மாற வேண்டும். மனிதரின் அன்றாட பழக்கமாக வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும். புத்தகங்களை பரிமாறிக்கொள்வதை ஒரு இயக்கமாகவே நான் உருவாக்கி இருக்கின்றேன். எனக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் புத்தகங்களை கிராமப்புற நூலகங்களுக்கும் வாசக சாலைகளுக்கும் வழங்குவதை நான் வழக்கமாக வைத்துள்ளேன். புத்தகம் வழங்குவது என்பது அறிவு கொடையாக அமையும். புத்தகங்கள் வாங்குகின்ற பழக்கத்தை, நூலகங்களுக்கு செல்கின்ற பழக்கத்தை பள்ளிக்காலத்திலேயே மாணவர்களும் ஏற்படுத்த வேண்டும். புதிய சிந்தனைகளை கல்லூரி மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும். இது தமிழ் பற்றை, தமிழ் ஆர்வத்தை, தமிழ் உணர்ச்சியை, தமிழ் எழுச்சியை உருவாக்கும். சின்னச்சாமியும் அலங்காரதும் தீக்குளித்தார்கள். சிதம்பரம் ராசேந்திரன் துப்பாக்கி குண்டுக்கு மார்பை காட்டினார். லட்சக்கணக்கான தமிழர்கள் பட்டுக்கோட்டை அழகிசாமி அவர்கள் தலைமையில் திருச்சியிலிருந்து சென்னைக்கு தமிழ் படையாக நடந்து வந்தார்கள். இவையெல்லாம் வேறு எந்த மொழியிலும், இனத்திலும், நாட்டிலும் பார்ப்பதே அரிது. இத்தகைய தியாகத்தை இப்பொழுது எதிர்பார்க்கவில்லை, தமிழ் ஆர்வத்தை தான் எதிர்பார்க்கின்றோம். இத்தகைய தமிழ் ஆர்வத்தை உருவாக்குவதாக புத்தக காட்சிகள் செயல்பட்டு வருகின்றன. தமிழினம் சிறக்க வேண்டுமானால் தமிழ் மொழி சிறக்க வேண்டும். தமிழ் மொழி செழிக்குமானால் தமிழ் இனம் செழிக்கும். தமிழ் மொழியும் இனமும் செழிக்க புத்தகங்கள் துணை நிற்கட்டும். 47வது சென்னை புத்தக காட்சி பெரும் வெற்றி அடையட்டும். சென்னை நந்தனத்தில் 47வது புத்தக காட்சியை திறந்து வைத்த பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உரையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசித்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம்.